Java tutorial first நம்ம பார்க்க போற கான்செப்ட் difference between JDK, JRE and JVM. So first what is JDK? JDK full forms Java Development Kit. இது ஒரு software package. So இந்த software குள்ள collection of softwares இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு சாஃப்ட்வேர் பேக்கேஜ். ஸோ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்க்குள்ள வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டு, மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும், அதாவது நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்கும். இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், அதுதான் பேக்கேஜ் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதே மாதிரி தான் ஜேடிகேக்குள்ள நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. ஸோ இதை பயன்படுத்தி ஒரு ஜாவா டெவலப்பர் ஒரு ஜாவா அப்ளிகேஷனை வந்து டெவலப் பண்ணலாம். ஸோ டெவலப்மெண்ட் அப்படின்றது எதை குறிக்குதுன்னா, ஒரு ஜாவா அப்ளிகேஷன் டெவலப் பண்றதுக்கு தேவையான ப்ரோக்ராம்ஸ் ரைட் பண்றது, அதை கம்பைல் பண்ணி அந்த கம்பைலேஷனை வந்து டீபக் பண்றது, அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய எரர் ரெக்டிஃபை பண்ணிட்டு அதை சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணி அவுட்புட்டை கொண்டு வருது. இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே ஒரு கம்ப்ளீட் அப்ளிகேஷன் டெவலப் பண்றதுக்கு தேவையான எல்லாத்தையுமே இந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர்க்குள்ளேயே நம்ம பண்ணிட முடியும். ஸோ இதுதான் ஜேடிகே. ஸோ ஜேடிகேன்றது பிளாட்ஃபார்ம் டிபெண்டன்ட். ஸோ அதோட மீனிங் என்னன்னா, நீங்க விண்டோஸ் ஓஎஸ் உங்களுடைய கம்ப்யூட்டர்ல இருக்குன்னா நீங்க ஜேடிகே விண்டோஸ் வெர்ஷனை தான் டவுன்லோட் இன்ஸ்டால் பண்ணணும். அதே மாதிரி ஜேடிகேல நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு. ஸோ எந்த வெர்ஷனை நம்ம பர்டிகுலரா டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஜாவால எந்த வெர்ஷன் படிச்சிருக்கீங்க அப்படின்றத பார்க்கணும். ஜாவா 8 அப்படின்னா ஜாவால ஜேடிகே ஜாவா எஸ்சி ஜேடிகே 8 அப்படின்ற வெர்ஷனை தான் நீங்க டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். JDK equal to development tools plus JRE. இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் JDK. டெவலப்மெண்ட் டூல்ஸ்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய டூல்ஸ் வந்து கம்பைலர், டீபக்கர் இதெல்லாம். ஸோ கம்பைலருடைய டூல் பார்த்தீங்கன்னா ஜாவா சி. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணி .java எக்ஸ்டென்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபைலை .class ஃபைலை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் டீபக்கர், நம்ம ப்ரோக்ராம்ல இருக்கக்கூடிய எரர் எல்லாம் எடுத்து கண்டுபிடிச்சு ஷோ பண்ணி கொடுக்கறது டீபக்கருடைய ஒர்க். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூல் வந்து ஜாவா. இது வந்து ஜாவா அப்ளிகேஷன் லான்ச்சர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணி முடிச்சிட்டோம், அடுத்து என்ன பண்ணோம், ரன் பண்ணணும். அப்ப ரன்னிங் ப்ராசஸ் எங்க நடக்கும், JRE அதுக்குள்ளதான் நடக்கும். ஸோ அதுக்குள்ள போயிட்டு நம்மளுடைய ஃபைலை லோட் பண்ணணும் அப்படின்னா, JREன்ற அந்த என்விரான்மெண்ட் வந்து ஓப்பன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஜாவான்ற டூல் வந்து ரொம்ப முக்கியம். JDKக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான சாஃப்ட்வேர் வந்து JRE. இதுதான் ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்றதுக்கு தேவையான டூல்ஸை ப்ரொவைட் பண்ணும். இப்போ நீங்க ப்ரோக்ராமை ரைட் பண்ண போறீங்க, கம்பைல் பண்ண போறீங்க, ரன் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு JDK சாஃப்ட்வேர் தேவைப்படும். இல்ல நான் வந்து ப்ரோக்ராமை ரன் மட்டும்தான் பண்ண போறேன் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு JRE சாஃப்ட்வேர் அப்படின்ட்டு தனியாவே நீங்க என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். JRE சாஃப்ட்வேரும் JDK மாதிரியே பிளாட்ஃபார்ம் டிபெண்டன்ட் சாஃப்ட்வேர். அதாவது நீங்க உங்களுடைய கம்ப்யூட்டர்ல என்ன OS இருக்கோ அந்த OS உடைய வெர்ஷனை தான் நீங்க டவுன்லோட் பண்ணிக்க முடியும். JRE equal to class libraries plus JVM. What is class libraries? ஸோ லைப்ரரி அப்படின்னா நம்மளுக்கு அர்த்தம் தெரியும். ஸோ லைப்ரரியில வந்து நமக்கு தேவையான அனைத்து விதமான புக்ஸுமே ரெடியாக அவைலபிளாக இருக்கும். ஓகே, நம்ம வந்து ஒரு புக் வேணும்னா நம்ம ஓனை ரைட் பண்ணணும் அப்படின்ற தேவை கிடையாது, அங்கேயே அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம ப்ரோக்ராமில் தேவைப்படுற கிளாஸ் எல்லாமே அப்படியே ரெடிமேடாக வந்து என்ன எதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்கன்னா இந்த லைப்ரரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் அந்த பேக்கேஜை மட்டும் நீங்க ஆட் பண்ணணும். பேக்கேஜ் அப்படின்போது java.lang இது ஒரு பேக்கேஜ், java.util இது ஒரு பேக்கேஜ். ஸோ இந்த மாதிரி உங்க ப்ரோக்ராம்க்கு ஏற்ற மாதிரியான பேக்கேஜ் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அந்த பேக்கேஜுக்குள்ள இருக்கக்கூடிய கலெக்ஷன் ஆஃப் கிளாஸஸை நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த கிளாஸஸ்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா, கிளாஸ்க்குள்ள தான் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்கும். இப்போ ஆப்ஜெக்டுக்குள்ள என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வேரியபிள்ஸ் இருக்கும், நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து உள்ள இருக்கும். இதெல்லாமே நீங்க டைரக்டா எடுத்து அப்படியே பயன்படுத்திக்கிறதுக்காகத்தான் இந்த பேக்கேஜை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா java.lang இது ஒரு பேக்கேஜ். இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் பார்த்தீங்கன்னா மேத். ஸோ java.lang.mathன்னு போட்டீங்கன்னா இந்த மேத்ன்ற கிளாஸ்ல இருக்கக்கூடிய நிறைய ஃபங்க்ஷன்ஸை நீங்க டைரக்டா பயன்படுத்தலாம். ஸ்கொயர் ரூட் அப்படின்ற ஃபங்க்ஷன் அண்ட் சின் ஃபங்க்ஷன், காஸ்ன்ற ஃபங்க்ஷன் இதெல்லாமே நீங்க டைரக்டா உங்க ப்ரோக்ராம்ல பயன்படுத்திக்கலாம். நீங்க ஸ்கொயர் ரூட் எப்படி வந்து கண்டுபிடிக்கணும்ன்றதுக்கான ஒரு ப்ரோக்ராம் கோட நீங்க இண்டிவிஜுவலா எழுதணும்ன்ற அவசியம் கிடையாது. ஸோ இதுக்காகத்தான் கிளாஸ் லைப்ரரிஸை வந்து நம்ம ப்ரோக்ராம்ல ஆட் பண்ணிக்கிறோம். JREல இருக்கக்கூடிய முக்கியமான பார்ட் கிளாஸ் லோடர். இதனுடைய ஒர்க் என்னன்னா, கிளாஸ் லைப்ரரிஸை நம்மளுடைய ப்ரோக்ராம் பைட் கோடோட லிங்க் பண்ற ப்ராசஸ் தான் ஃபர்ஸ்ட் பண்ணோம்.
ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு java.lang இந்த மாதிரி பேக்கேஜ் ப்ரோக்ராமில் பயன்படுத்துறீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான ப்ரோக்ராம் கோடு இருக்கும். ஸோ அதை எடுத்து நம்மளுடைய ப்ரோக்ராமோட ஆட் பண்ணிக்கும். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய ப்ரோக்ராமில் சின்டாக்ஸ் எரர், ஃபார்மேட் எரர் ஏதாவது இருக்கா, சின்டாக்ஸ் வைஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபிகேஷன் பண்ணும். ஸோ அதுதான் பைட் கோட் வெரிஃபிகேஷன். அந்த ஒர்க்கை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா மெமரியில் போயிட்டு லோட் பண்ணுற அந்த ப்ராசஸை பண்ணோம். மெமரி அப்படின்றது JVM எங்கே இருக்கோ அங்கே தான் ப்ரோக்ராமை லோட் பண்ணோம். ஸோ JVM வந்து ரேம்ல இருக்கும். ஸோ ரேம்ல போயிட்டு லோட் பண்ணிடும். லோட் பண்ண அப்புறம் தான் நம்மளுடைய ப்ரோக்ராமுடைய எக்ஸிக்யூஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ வாட் இஸ் JVM? ஸோ JVMகுள்ளே போகிறதுக்கு முன்னாடி வாட் இஸ் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் அண்ட் பிளாட்ஃபார்ம் டிபெண்டன்ட், இதோட டிஃபரன்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கலாம். C++ இந்த லாங்குவேஜ்லாம் பிளாட்ஃபார்ம் டிபெண்டன்ட் லாங்குவேஜ். ஸோ பிளாட்ஃபார்ம்ன்றது எதை குறிக்குதுன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் OS குறிக்குது. விண்டோஸ், மேக்கு, லினக்ஸ் இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் OS. இப்போ நம்மளுடைய கம்ப்யூட்டரில் இப்போ C லாங்குவேஜில் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்க, நம்ம கம்ப்யூட்டரில் விண்டோஸ் OS இருக்குது. அந்த ப்ரோக்ராமை வந்து கம்பைல் பண்ணுறீங்க. கம்பைல் பண்ணும்போது கம்பைலர் என்ன பண்ணணும்னா அந்த பர்டிகுலர் OSக்கு சப்போர்ட் ஆகக்கூடிய பைட் கோடை தான் ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த OSக்கு ஏற்ற பைட் கோடு தான் ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த ப்ரோக்ராமை நீங்கள் அதே OS இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு சிஸ்டத்தில் தான் ரன் பண்ண முடியும். ஸோ இதுதான் பிளாட்ஃபார்ம் டிபெண்டன்ட். விண்டோஸில் எழுதுனதை விண்டோஸில் மட்டும்தான் ரன் பண்ண முடியும். ஓகே, இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ அதனால தான் ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட்டாக வந்து கொண்டு வராங்க. ஸோ இது எப்படி பாசிபிள் ஆகுதுன்னா அதுக்கு தான் JVM அப்படின்ற அந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்போ நீங்க ப்ரோக்ராம் என்ன பண்றீங்கன்னா ஜாவா லாங்குவேஜ்ல விண்டோஸ்ல எழுதுறீங்க, எழுதி அதே விண்டோஸ்லயே நீங்க கம்பைல் பண்ணிடுறீங்க. கம்பைல் பண்ண உடனே நம்மளுக்கு ஒரு பைட் கோடு ஜென்ரேட் ஆகும். அதாவது .javaல இருந்து .class ஃபைலா ஒன்று நம்மளுக்கு கிடைக்கும். அந்த .class ஃபைல் வந்து அந்த பர்டிகுலர் OSக்கு சப்போர்ட் ஆகக்கூடிய அந்த லாங்குவேஜ்ல தான் நம்மளுக்கு ஜென்ரேட் ஆயிருக்கும். ஓகே, இது எப்படி இன்னொரு ஒரு OSல போயிட்டு நம்மளுக்கு சப்போர்ட் ஆகுதுன்னா JVM இருக்கு இல்லையா, அதுதான் என்ன பண்ணும்னா அந்த பர்டிகுலர் OSக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரியான மெஷின் கோடை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் JVM வந்து ஹார்ட் ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்றாங்க. ஸோ வாட் இஸ் JVM? ஜாவா விர்ச்சுவல் மிஷின். ஸோ இந்த JVMன்ற சாஃப்ட்வேர் வந்து பிளாட்ஃபார்ம் டிபெண்டன்ட் சாஃப்ட்வேர். ஸோ நீங்கள் விண்டோஸ் OSனா விண்டோஸ் OS சாஃப்ட்வேர் தான் நம்ம வந்து அதில் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ இதை தனியாலாம் இன்ஸ்டால் பண்ண தேவை கிடையாது. JRE அதை இன்ஸ்டால் பண்ணாலும் JVM இருக்கும், JDK இன்ஸ்டால் பண்ணாலும் JREயும் இருக்கும், JVM இருக்கும். ஓகே, இப்போ JVM இது வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டர்னு சொல்லலாம், இல்லை இதை வந்து இன்டர்பிரட்டர் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இந்த இன்டர்பிரட்டர் என்ன பண்ணணும்னா நம்மளுடைய பைட் கோட், அதாவது கம்பைல் பண்ணி வச்சிருப்போம் அந்த பைட் கோட் அப்படியே ஆப்ஜெக்ட் கோட் அப்படின்றது அந்த மெஷினுக்கு சப்போர்ட் ஆகக்கூடிய நேட்டிவ் கோடா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த வேலை பண்றது தான் இந்த JVM. ஸோ JVM இந்த சாஃப்ட்வேர் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் வந்து மெமரி மேனேஜ்மெண்ட், கார்பேஜ் கலெக்ஷன், செக்யூரிட்டி இதெல்லாமே ப்ரொவைட் பண்ணோம். ஸோ மெமரி மேனேஜ்மெண்ட் அப்படின்றது நம்ம ப்ரோக்ராம்க்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கான மெமரியை வந்து மெயின் மெமரியில வந்து அலாகேட் பண்ணி கொடுக்கறது இந்த JVM. ஸோ நெக்ஸ்ட் கார்பேஜ் கலெக்ஷன்னா தேவையில்லாத மெமரியை வந்து கிளியர் பண்ணி விடுற ஒர்க்கை வந்து இந்த JVM வந்து பண்ணும். செக்யூரிட்டினா நம்மளோட ப்ரோக்ராம் கோட்ல வந்து ஒரு அன்வான்டான கோடு, அதாவது வந்து வைரஸ் இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ற மாதிரியான ஏதாவது ஒரு கோடு இருந்துச்சுன்னா அந்த கோடெல்லாம் வந்து எரரா நம்மளுக்கு ஷோ பண்ணிடும், அதை ரன் பண்ண விடாது. ஸோ JVM தான் ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ண போகுது. ஸோ ப்ரோக்ராமை ரன் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்லோட பைட் கோடை வெரிஃபை பண்ணி அடிஷ்னல் கிளாஸஸ் ஆட் பண்ணி மெமரியில் லோட் பண்ணோம். லோட் பண்ண உடனே JVM ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த ப்ரோக்ராமுக்கு தேவையான மெமரி வந்து கிரியேட் பண்ணப்படும். மெமரி அப்படின்போது அதில் நிறைய பார்ட் இருக்கு. ஸோ அதில் என்னென்ன பார்ட் இருக்கு அண்ட் என்னென்ன டேட்டாஸ் அதில் போய் ஸ்டோர் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெமரியில் வந்து மெத்தட் ஏரியா இருக்கு, நெக்ஸ்ட் ஹீப் ஏரியா, ஸ்டாக் ஏரியா, PC ரெஜிஸ்டர், நேட்டிவ் மெத்தட் ஸ்டாக். ஸோ இதை பற்றி தான் ஒன் பை ஒன்னாக பார்த்து மெத்தட் ஏரியா, இந்த ஏரியாவுக்குள்ள நம்ம ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய கிளாஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஸ்டோர் ஆகும். கிளாஸ் நேம், பேரண்ட் கிளாஸ் நேம், மெத்தட் நேம், வேரியபிள் இன்ஃபர்மேஷன் இதெல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏரியா ஹீப் ஏரியா. ஸோ ஹீப் மெமரிக்குள்ள தான் ப்ரோக்ராம்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் எல்லாமே கிரியேட் ஆகும். ஸோ இதுதான் JVM உடைய மெயின் மெமரி அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ நம்ம ப்ரோக்ராம்ல கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருந்தாலோ இல்லை அரேக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாலோ அந்த ஆப்ஜெக்ட் எல்லாமே இந்த மெமரிக்குள்ள தான் கிரியேட் ஆகும். ஸோ நம்மளுடைய ப்ரோக்ராமுடைய சைஸை பொறுத்து இந்த ஹீப்புடைய மெமரி சைஸ் வந்து கூடிக்கும் அண்ட் குறைஞ்சிக்கும்.
ஸோ ஹீப் மெமரியில தேவையில்லாத ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு, அன்ரெஃபரன்ஸான ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா கார்பேஜ் கலெக்டர் அந்த ஆப்ஜெக்ட் எல்லாமே கிளியர் பண்ணி விட்டுரும். ஸோ நெக்ஸ்ட் மெமரி ஏரியா ஸ்டாக் ஏரியா. ஸ்டாக் ஏரியாக்குள்ள த்ரெட் எக்ஸிக்யூட் பண்றதுக்கான மெமரி ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். த்ரெட் அப்படின்றது என்னன்னா நம்ம ப்ரோக்ராம்ல வந்து நிறைய டாஸ்க் இருக்கும், அதுல ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் டாஸ்க் தான் த்ரெட் அப்படின்ட்டு சொல்லுவோம். த்ரெட் அப்படின்றது எப்போ உருவாகும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் கால் வந்து கால் ஆகும் பொழுது தான் ஒரு த்ரெட் உருவாகும். ஸோ அந்த த்ரெட் தான் போய் அந்த ஃபங்க்ஷனே கால் பண்ணும். ஒரு த்ரெட் உருவாயிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு மெமரியில அதாவது ஸ்டாக் ஏரியால வந்து ஒரு ஸ்பேஸ் அலாகேட் ஆகும். ஸ்டாக் அப்படின்றது ஃப்ரேமாக தான் வந்து உள்ள வந்து பிளாக்காக பிரிச்சுக்கும். ஸோ இப்போ பர்டிகுலர் ஃபங்க்ஷன் காலுக்கு ஒரு பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக்குக்குள்ள ஒரு பிளாக்ன்றதை பிரிச்சுக்கும். ஸோ அதுக்குள்ள அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் காலுடைய பேராமீட்டர் வேல்யூஸ் இல்லை வேரியபிள் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் அதுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ இந்த ஸ்டாக் அப்படின்றது ரெண்டு விஷயம் பண்ணும். அந்த ஏரியா வந்து புஷ் பண்ணும், இன்னொன்று பாப் பண்ணும். ஸோ புஷ் பண்ணும் பொழுது அது லாஸ்டாக தான் புஷ் பண்ணும், அதாவது அந்த ஸ்டாக்ல பாட்டமாக தான் புஷ் பண்ணும். இதை பாப் பண்ணும்போது எது வந்து அந்த ஸ்டாக்ல டாப்ல இருக்கோ அதை வந்து வெளியேற்றிடும். இதுதான் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்ற அந்த ஒரு மெத்தட்ல தான் இந்த ஸ்டாக் வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கு. வாட் இஸ் த்ரெட்? த்ரெட்ன்றது ஸ்மால் பீஸ் ஆஃப் ஒர்க் ஆர் லைட் வெயிட் ப்ராசஸ். ஸோ நம்ம ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணும் பொழுது ஒரு த்ரெட் கிரியேட் ஆகலாம், இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட த்ரெட். நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணனாலே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு த்ரெட் என்ன கிரியேட் ஆகும்னா மெயின் ஃபங்க்ஷன். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் கால் ஆகுது இல்லையா, அப்பயே ஒரு த்ரெட் வந்து கிரியேட் பண்ணப்படும். ஓகே, அப்போ நம்ம மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள அடுத்தடுத்து ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நிறைய பயன்படுத்தியிருப்போம், அதெல்லாம் வந்து வரிசையா ஒரு த்ரெட்டா வந்து கிரியேட் ஆகும். அப்போ ஒரே நேரத்தில் நிறைய த்ரெட் பெர்ஃபார்ம் ஆயிட்டே தான் இருக்கும். இதுல எல்லா த்ரெட்டுமே ஸ்டாக் ஏரியாவை தான் பயன்படுத்தும், ஒரே ஸ்பேஸை தான் எல்லாரும் பயன்படுத்துவாங்க. ஆனா ஒரு த்ரெட்டும் இன்னொரு த்ரெட்டையும் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பையும் பண்ணிக்காதீங்கன்னா ரெண்டுமே இண்டிபெண்டன்ஸ். சோ ஒரு த்ரெட்ல ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகுறதுல நம்ம ப்ரோக்ராம் மிஸ்டேக் பண்ணிருக்கோம்னா அந்த பர்டிகுலர் த்ரெட்ல தான் எரர் இருக்கும். அந்த எரர் போய் இன்னொரு ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகுற அந்த ஒரு த்ரெட்டை அஃபெக்ட் பண்ணாது. அதே மாதிரி ஒரு த்ரெட் அப்படின்றது அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும் பொழுது உருவாகும், அதாவது நியூ அப்படின்ற ப்ராசஸ் கிரியேட் ஆகும். அந்த ப்ராசஸ் ரன் ஆகும்போது ரன் ஆகும். அந்த ஃபங்க்ஷன் கால் முடிஞ்சு போச்சு அப்படின்னா அந்த த்ரெட் வந்து டெட் ஆயிடும். ஓகே, அந்த த்ரெட் வந்து அந்த ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணிடும்னா கார்பேஜ் கலெக்டர் அந்த இடத்த கிளியர் பண்ணி விட்டுரும். ஸோ நெக்ஸ்ட் மெமரி ஏரியா பிசி ரெஜிஸ்டர், ப்ரோக்ராம் கவுண்டர். ஸோ இதுக்குள்ள வந்து ஒரு த்ரெட் கிரியேட் ஆகுதுன்னா அதுக்கு ஸ்டாக் மெமரியில மெமரி அலாகேட் ஆகும்னு பார்த்தோம். அதே நேரத்தில் அந்த பர்டிகுலர் த்ரெட்டுக்கு வந்து ஒரு அட்ரஸ் கிரியேட் ஆகும். ஸோ ஒரு த்ரெட்டுக்குமே ஒரு அட்ரஸ் கிரியேட் ஆகும். அப்போ கரண்டா எந்த த்ரெட் ஒர்க் ஆகுதோ அந்த த்ரெட்டோடைய அட்ரஸை தான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அதுதான் பிசி ரெஜிஸ்டருடைய ஒர்க். நெக்ஸ்ட் நேட்டிவ் மெத்தட் ஸ்டாக். ஸோ நேட்டிவ் மெத்தட் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்மளுடைய ஜாவா லாங்குவேஜ்ல இருக்காது, அதர் லாங்குவேஜான C++ ஆர் அசம்பிளி லாங்குவேஜ்ல எழுதப்பட்ட ஒரு ஃபங்க்ஷன் ஆர் ஒரு ப்ரோக்ராம். ஓகே, இப்போ அந்த ப்ரோக்ராம் வந்து வெளியில அதாவது நம்மளுடைய பைட் கோடுக்குள்ள இருக்காது. ஓகே, நம்மளுடைய பைட் கோட்னா நம்மளுடைய ஜாவா ப்ரோக்ராம்குள்ள இருக்காது. ஆனா நம்மளுடைய ப்ரோக்ராம்குள்ள வந்து நேட்டிவ் கீவேர்டு பயன்படுத்தி அந்த ஃபங்க்ஷனுடைய நேமை வந்து நம்ம ஆட் பண்ணியிருப்போம். அப்ப வெளியில இருக்கக்கூடிய அந்த ப்ரோக்ராம் கூட JVM தான் என்ன பண்ணும்னா போய் எடுத்துட்டு வந்து லோட் பண்ணும் மெமரிக்குள்ள. அப்படி எந்த மெமரியில லோட் பண்ணோம்னா நம்மளுடைய ஸ்டாக் மெமரியில வந்து லோட் பண்ணாது. செப்பரேட்டா அந்த வேற ஒரு லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் மெத்தடுக்கு செப்பரேட்டா நேட்டிவ் மெத்தட் ஸ்டாக்ன்ற ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணி அதுக்குள்ளதான் அதை ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ JVMல நெக்ஸ்ட் பார்க்க போகிறது எக்ஸிக்யூஷன் என்ஜின். இங்கே தான் நம்முடைய ப்ரோக்ராம் வந்து பைட் கோடாக இருக்கும். அந்த பைட் கோடு நெக்ஸ்ட் லெவலாக மாறுது, அதாவது மெஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் கோடு நேட்டிவ் கோடாக கன்வெர்ட் ஆகக்கூடிய ப்ராசஸ் வந்து இங்கே தான் நடக்கும். ஸோ நேட்டிவ் கோட் அப்படின்றது நம்மளுடைய கம்ப்யூட்டர், இப்போ நீங்கள் என்ன பயன்படுத்துறீங்களோ அந்த கம்ப்யூட்டரில் என்ன ப்ராசஸர் இருக்கோ அந்த ப்ராசஸருக்கு ஏற்ற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் இருக்கும். அந்த யூனிக் செட்டுக்கு ஏற்ற மாதிரியான மெஷின் கோடு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குற அந்த டிரான்ஸ்லேஷன் ஒர்க் தான் இன்டர்பிரேஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த இன்டர்பிரேஷனை தான் இந்த JVM வந்து மெயினா பார்க்க போகுது. எக்ஸிக்யூஷன் என்ஜின்ல 3 காம்பனன்ட் இருக்கு. ஒன்னு இன்டர்பிரட்டர், செகண்ட் வந்து JIT கம்பைலர், தேர்ட் வந்து கார்பேஜ் கலெக்டர். ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் இன்டர்பிரட்டர் ஆர் டிரான்ஸ்லேட்டர். ஸோ இந்த இன்டர்பிரட்டர் என்ன பண்ணா நம்மளுடைய ப்ரோக்ராமுடைய பைட் கோட ஆப்ஜெக்ட் கோட கன்வெர்ட் பண்ணும், அதாவது மெஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் கோடா 0s and 1s கன்வெர்ட் பண்றது வந்து இந்த இன்டர்பிரட்டர் தான். ஸோ நம்மளுடைய ப்ரோக்ராமை வந்து லைன் பை லைனா வந்து சீக்வன்சியல் ஆர்டர்ல இது எக்ஸிக்யூட் பண்ணோம். அப்படி ஒரு லைனா எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வரும், அதாவது ஸ்லோ எக்ஸிக்யூஷன் அப்படின்றது நடக்கும். ஸோ அனதர் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றது இன்டர்பிரட்டரை பொறுத்த வரைக்கும் அனதர் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கால் இருக்கு, ஒரு ஃபங்க்ஷன்
ஒரு 5 டைம்ஸ் வந்து கால் ஆகிற மாதிரி ஒரே ஃபங்க்ஷன் 5 டைம்ஸ் கால் ஆகிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் கால் ஆகும்போது அந்த ஃபங்க்ஷனை வந்து மெஷின் கூட கன்வெர்ட் ஆகணும். ஓகே, அதை என்ன பண்ணும், அந்த ஃபங்க்ஷனை லைன் பை லைன் அந்த ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய அனைத்து ஸ்டேட்மெண்ட்டையும் லைன் பை லைனை மெஷின் இன்ஸ்ட்ரக்ஷனா மாற்றும். இதே செகண்ட் டைம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது அதே மாதிரி மெஷின் கூட அந்த ஃபுல் ஃபங்க்ஷனையும் கன்வெர்ட் பண்ணும். அதே மாதிரி 5 டைம்ஸும் அந்த வேலையை பண்ணும். அப்போ ஒரே வேலையை திருப்பி 5 டைம்ஸ் வந்து பண்றது வந்து ஒரு டோட்டல் டைம் வேஸ்டேஜ் அண்ட் எக்ஸிகியூஷன் ஸ்பீட் அவருடைய ப்ரோக்ராமுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து எல்லாமே கம்மியாயிடும். ஸோ இந்த டிஸ்அட்வான்டேஜை கம்மி பண்றதுக்காக தான் JIT கம்பைலர், ஜஸ்ட் இன் டைம் கம்பைலர், இது எக்ஸிகியூஷன் என்ஜினுடைய செகண்ட் பார்ட்டா இருக்கு. ஸோ இது எதுக்காக வச்சிருக்காங்கன்னா, இன்டர்பிரட்டர் வந்து அவருடைய எஃபிஷியன்சி லெவல் கம்மியா இருக்கனால அதை இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் இந்த JIT கம்பைலரை வந்து வச்சிருக்காங்க. ஸோ இது எப்போ இந்த கம்பைலேஷன் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் இன்டர்பிரட்டர் தான் தன்னுடைய ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன் லைன் பை லைனா பண்ணிட்டு இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் அந்த ப்ரோக்ராம்ல ஒரு ஃபங்க்ஷன் ரிப்பீட்டடாக கால் ஆகிற மாதிரி இருக்கு அப்படின்னா உடனே இன்டர்பிரட்டர் ஒரு ஹெல்ப்புக்காக JIT கம்பைலரை வந்து கால் பண்ணும். ஸோ JIT கம்பைலர் என்ன பண்ணும்னா அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு ப்ரோக்ராம் கோட அப்படியே நேட்டிவ் கோடா கன்வெர்ட் பண்ணிடும். இப்போ 5 டைம்ஸ் வந்து அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகிற மாதிரி ப்ரோக்ராம் இருந்துச்சுன்னா ஒரு தடவை அந்த நேட்டிவ் கோட கன்வெர்ட் பண்ணி வச்சதை தான் திருப்பி பயன்படுத்திக்கிறோம். இந்த இடத்துல வந்து திருப்பி மெஷின் கூட கன்வெர்ட் பண்ற அந்த ஒரு ப்ராசஸ் வந்து இருக்காது. ஸோ இதனால தான் JIT கம்பைலர் வந்து இன்டர்பிரட்டர் வந்து அந்த ஒரு மூமெண்ட்ல மட்டும் அதை கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கும். ஸோ மற்ற விஷயங்கள் அந்த ஃபங்க்ஷன் கால் முடிஞ்சிருச்சு அப்படின்னா மறுபடியும் இன்டர்பிரட்டர் தன்னுடைய ஒர்க்கை லைன் பை லைனா பண்ணும். ஸோ தேர்ட் காம்பனன்ட் வந்து கார்பேஜ் கலெக்டர். ஸோ கார்பேஜ் கலெக்டர் அப்படின்றது வந்து மார்க் பண்ணி ஸ்வீப் அப்படின்ற 2 ப்ராசஸை வந்து பண்ணுது. இப்போ ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மெமரியில பயன்படுத்தாம இருக்கிறாங்க, இல்ல ரெஃபரன்ஸ் இல்லாம இருக்கு அப்படின்னா அந்த வந்து மார்க் பண்ணி வச்சுட்டு அந்த மெமரியை கிளியர் பண்ணிட்டு மற்ற ஆப்ஜெக்ட் வந்து அந்த இடத்துல கிரியேட் ஆகிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் அலாகேட் பண்ணி வச்சிரும். ஸோ அதுதான் கார்பேஜ் கலெக்டருடைய பர்பஸ். இப்போ உங்களுக்கு JDKனா என்ன, அந்த என்விரான்மெண்ட்ல என்ன ப்ரோக்ராம் வந்து ப்ராசஸ் நடக்குது, அண்ட் JREக்குள்ள என்ன ப்ராசஸ் நடக்குது, அண்ட் JVMக்குள்ள என்ன நடக்குது அப்படின்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்த்தோம். ஸோ இதில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.